வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன். இஸ்ரேலை ஈரான் தாக்கப் போவது உறுதி. ஆனால் எப்போ தாக்கப் போகுது அப்படின்றது தான் இங்கே கேள்விக்குறி அப்படின்றத அமெரிக்க உளவு அமைப்பான சிஐஏவே இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ எப்படியா இருந்தாலும் இங்கே தாக்குதல் இருக்குது அப்படின்றத. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது ரஷ்யாவிலேருந்து ஜெர்மனி வரைக்கும் அவங்க அலர்ட் கொடுக்குறாங்க இல்லையா. இப்போ மிடில் ஈஸ்ட்டில் பெரிய அளவு பூதாகரமாகுது அப்படின்ட்டு. இதுக்கு காரணமே எல்லோரும் கணிச்ச ஒரு டேட் என்னென்னா ஏப்ரல் 12 இந்த அட்டாக் நடக்கலாம் அப்படின்னு கூட. இது சாத்தியம் இருக்கா இல்லையான்றது நம்ம போக போக தான் தெரியும். ஆனால் இதுக்கு காரணம் என்னென்னா ரம்ஜான் அந்த மாதம் முடிஞ்ச உடனே இவங்களோட அட்டாக் ஆரம்பிப்பாங்க ஈரான் இஸ்ரேல் மேலே அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு குறிப்பு. ஸோ அந்த ஏப்ரல் 12 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் அலர்ட் அதிகமாகுது வேர்ல்டு லெவலில் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ என்ன இந்த இடத்துல ஒரு பக்கம் அமெரிக்கா நம்ம நேற்று காலையில் இதில் சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ பாதுகாப்பு இல்லை இரும்பு கவசம் தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அடுத்து அவங்களுடைய நியூஸ் ப்ரீஃபில் என்ன சொன்னாங்கன்னா, பாதுகாப்பு மட்டும் இல்லை, அஃபென்சிவாக திரும்பி பதிலடி கொடுக்குறோம்ல, அதுலேயும் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் இஸ்ரேல் கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது என்ன அப்படின்றத தான் நம்ம ரொம்ப ஷார்ட்டாகவே பார்க்க போகிறோம். ஏன் இந்த எம்பசி அட்டாக் தூதரக அட்டாக் ஒரு திருப்பு முனையாக இல்லை டேர்னிங் இந்த இடத்துல அமையுது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க ஒரு விஷயம் என்னென்னா, 1948 இஸ்ரேல் அவங்க ஒரு தனி நாடு அப்படின்னு அவங்க சொல்லும் போது ஃபஸ்ட்டு அங்கீகரித்த நாடு அந்த அரபு கண்ட்ரிஸ் எல்லாம் சுற்றி இருக்கிற நாடுலாம் பார்க்கும்போது ஈரான் அந்த இடத்துல அங்கீகரிக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அதோட அங்கீகரிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க கூட கொலாபரேஷனும் வச்சுருந்தாங்க, டெக்னாலஜி ஷேரிங்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கு இவங்க ஆயில் கச்சா எண்ணெய்லாம் இஸ்ரேலுக்கு இவங்க கொடுக்குறாங்க. ஏன்னா மற்ற அரபு நாடுகள்லாம் அவங்களுக்கு ஆயில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ அந்த டைமில் இஸ்ரேலுக்கு ஆயில் கொடுத்ததே யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஈரான் தான் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் விட இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இஸ்ரேலுக்கு அடுத்தது அதிகப்படியாக யூதர்கள் வாழ்ந்த இடம் அந்த மிடில் ஈஸ்ட்டில் பார்த்தோன்னா எங்கே அதிகமாக இருந்தாங்கன்னு பார்த்தோன்னா நிறைய பேர் ஈரானில் தான் இருந்தாங்க அந்த காலகட்டத்தில். இதெல்லாம் தாண்டி இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அப்போ இருந்த ஈரானுடைய ஷா ரெஜிம் தான். ஸோ அவங்க ஒரு யூஎஸோடைய கூட்டணி அவங்க. ஸோ அப்போ அதனால் அவங்க இஸ்ரேல் அங்கே இருக்கிறத அவங்க விரும்பினாங்க. மற்ற அரபு நாடுகளுக்கு ஒரு செக் பாயிண்ட் மாதிரி அங்கே இருக்கிறாங்க இஸ்ரேல்ன்றத அவங்க அங்கே இருக்கிறத விரும்பினாங்க அப்படின்றதான் சொல்லணும் அந்த டைமில். பட் இது எப்படி ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னாலே அந்த ரெவல்யூஷன் தான் 1979 அந்த அயத்துல்லா கொமேனி இப்போ சுப்ரீம் லீடராக இருக்கிறவர் வரும்போது தான் இந்த ஈக்குவேஷனே சேஞ்ச் ஆகுது. அதுக்கு முன்னாடி போட்ட எல்லா அக்ரிமெண்ட் எல்லாமே கேன்சல் பண்ணுறாங்க அவங்க. அதுக்கு பார்க்குறோம். ஸோ இப்போ ரெண்டு விஷயம், அங்கே இருக்கிற அரபு நாடுகள் கூட இவங்க சேர்றாங்க ஈரான். அதோட அவங்களோட மக்கள் சென்டிமெண்ட்டும் இதுக்கு இஸ்ரேலை எதிர்க்கணுன்ட்டு தான் இருக்குது ஈரான்லன்னு பார்க்குறோம். ஸோ இப்போ அந்த மாதிரி தான் இவங்க அந்த 1979 புரட்சிக்கு அப்புறம் பெரிய அளவுக்கு இவங்க இஸ்ரேலுக்கு எதிர்ப்பாக மாறுறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம ஒரு விஷயம் சொன்னோம் இல்லையா, ஏன் அந்த எம்பசியில் தூதரகம் தாக்குனது பெரிய விஷயமாக பார்க்கப்படுதுன்ட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் இஸ்ரேலை எடுத்துக்கிட்டிங்கன்னா 1956 பார்த்தீங்கன்னா எகிப்துலேருந்து ஒரு கர்னல் மிலிட்ரி லெவல் பர்சன் இங்கே பாலஸ்தீனத்தில் அங்கே போய் ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு போயிருப்பார். அப்போ எப்படி குண்டு வச்சு கொண்டு இருப்பாங்க மொசாட் அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களுடைய குரான் இருக்குல்ல அந்த புக்கில் பாம் வச்சு கொண்டு இருப்பாங்க அவர். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈரானோட சயின்டிஸ்ட் நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கிற சயின்டிஸ்ட்டில் ஃபக்ரிஷாத்னு ஒருத்தர் 2019 ரிமோட் மூலயமா இயங்குகிற கன்னை வச்சு கொண்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த சயின்டிஸ்ட்டை மட்டும் எடுத்துக்கினாலே ஒரு 7-8 பேர்கிட்ட இவங்க கொண்டு இருப்பாங்க. மாதிரி ஜென்ரல்ஸ்னு பார்க்கும்போது அமெரிக்கா கொண்டது அந்த சுலைமான் அவரை, ஸோ குவாசிம் சுலைமானி அப்படின்றவரை. ஸோ இது இல்லாமல் மொசாடை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா அந்த முனிச் மசாக்கர்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இப்போ அந்த டைமில் நடந்த இன்சிடெண்ட்டுக்கு அவங்க அந்த பிஎல்ஓவை சேர்ந்தவங்களை நிறைய பேரை நிறைய இடத்துல அவங்க வீழ்த்திருப்பாங்க, சுட்டு வீழ்த்திருப்பாங்க. ஸோ நாசி தான் இவங்களுக்கு ஹாலோகாஸ்ட் இல்லையா. ஸோ அவங்களுக்கு நாசி கிரிமினல்ஸையும் இவங்க போய் தேடி போய் வேட்டையாடி இருப்பாங்க மொசாட் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி டார்கெட்டட் கில்லிங், வெளியூரில் போய் கொள்வது, இதெல்லாம் மொசாடுக்கு கை வந்த கலை அப்படின்னு தான். ஸோ அதனால தான் இந்த தூதரகத்தை அட்டாக் பண்ணும்போது எல்லாருமே இவ்வளோ துல்லியமாக அட்டாக் பண்ணது இவங்க மட்டும்தான் இருக்க முடியும் கரெக்டாக. அப்படி யார், ஏன்னா அவர் அந்த முகமது ரெசா சஹேதி அப்படின்றவர் தான் அதில் கொல்லப்பட்ட பெரிய ஆள், ஈரானை சேர்ந்தவர். ஸோ அவரை ரொம்ப நாளாக மோப்பம் முடித்து அவரை டார்கெட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க அப்படின்றது தான். ஸோ இப்போ இவர் கொல்லும்போது இதுக்கு அப்ரூவல் யார் கொடுக்கணும் அப்படின்னா பெஞ்சமின் நேத்தன்யாகு. ஸோ அவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவங்களுடைய இஸ்ரேலோட மொசாட், அதுக்கப்புறம் ஆமன் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி கமாண்டிங் குரூப் இருப்பாங்க, பெஞ்சமின் நேத்தன்யாகு, இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த கில்லிங்க்கு ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ ஏன் நம்ம யோசிக்கலை அப்படின்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, எந்த ஒரு போரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் மல்டிபிள் ஃப்ரண்ட்
பல முனை தாக்குதல் அப்படின்றத யாருமே ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல சறுக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்து பெரிய டேமேஜ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம இதுக்கு உதாரணமாக இது ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஹிட்லரே எடுத்துக்கினீங்க, அவர் ஒவ்வொரு கண்ட்ரியாக பிடிச்சிருந்தாருன்னா அவர் நிறைய ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் எல்லா இடத்துலையும் மல்டிபிள் ஃப்ரண்ட்டை ஓப்பன் பண்ணும்போது ஒரு இடத்துல வாங்கின அடி ரஷ்யாவில் சோவியத்தில் வாங்குறது பெரிய அடி எல்லா இடத்துலையும் வரும். ஸோ இப்போ இவங்க எங்கே மல்டிபிள் ஃப்ரண்ட்டில் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கணும். சொல்லணும், ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஹமாஸ் கூட ஒன்று ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது அவங்க வெஸ்ட் பேங்க்லேருந்து இன்னொரு ஃப்ரண்ட் அங்கேயே எதிர்ப்பு இருக்குன்றதை பார்க்குறோம். இதை தாண்டி லெபனான்கிட்டேருந்து ஒரு ஃப்ரண்ட் அங்கேருந்து அட்டாக் ஆகுது. இதெல்லாம் விட நம்ம வந்து ஈராக்லேருந்து, சிரியாவிலேருந்து, ஏமன்லேருந்து இந்த 3 மொத்தம் 6 நாடுகள் இப்போ வந்து இவங்களுக்கு அகைன்ஸ்டாக ஆல்ரெடி இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். ஏழாவதாக நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும். ஏன்னா அவங்க உள்நாட்டுக்குள்ளே நேத்தன்யாகு வந்து ஒரு ஈகோக்காக இந்த சண்டையை ஆரம்பிச்சிடறாரு, எக்ஸ்டெண்ட் பண்ணுறாருன்ட்டு அங்கே. ஏன்னா இப்போ ப்ரிஃபரன்ஸ் எதை கொடுக்கணும் அப்படின்னா அந்த பணைய கைதிகளை மீட்டுன்னு வராங்க இல்லையா, அதுக்கு தான் இவங்களுக்கு கொடுத்துருக்கணும். இப்போ இன்னொரு ஃப்ரண்ட் ஓப்பன் பண்ணுறதுல இவர் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேயுமே அவருக்கு ப்ரெஷர் அதிகமாகுது பார்க்குறோம். ஸோ அதுக்கு அடுத்தது மற்ற நாடுகள், வெளிநாடுகள், இந்த டிப்ளமேட்டிக்காக அவங்களும் கொஞ்சம் அகைன்ஸ்ட் வராங்க. ஸோ அப்போ அது ஒரு ஃப்ரண்ட் மாதிரி நீங்கள் கணிச்சிக்கணும். ஸோ இப்போ மொத்தம் எல்லா இடத்தையும் ஒரு ஆள் ஈரான் வந்து இங்கே சமாளிக்க வேண்டிய நிலைமையில் இருக்காங்க. இப்போ அந்த எம்பசி அட்டாக் பண்ண மூலமா அடுத்த ஃப்ரண்ட்டை இவங்க ஓப்பன் பண்ணி விட்றாங்க ஈரான் கூட. ஸோ அதுதான் இவங்களுக்கு பிரச்சனை. இப்போ எல்லா ஃப்ரண்ட்டையும் ஓப்பன் பண்ணி விட்டால் இவங்க சமாளிக்கிறது அந்த பேனிக் வந்து பெரிய. ஏன்னா இந்த ஈரான் அட்டாக் பண்ணணும் போதே இஸ்ரேலில் பேனிக்ன்றது பெரிய அளவில் ஆச்சு. நிறைய பேர் வந்து ஏடிஎம்மில் போய் கேஷ் வித்ட்ரா பண்ணுறது, சாப்பாடு வாங்குறது, அந்த பதுங்குழி குண்டு தாக்காத பங்கர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் அதை ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே நடந்துச்சுன்றது தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இவர் அந்த ஃபைனல் ஃப்ரண்ட்டாக ஈரான் கூட ஓப்பன் பண்ணுறாரு இல்லையா, மற்ற எல்லாத்தையும் கூட வந்து இவங்க ப்ராக்ஸி கூட தான் ஃபைட் பண்ணியிருந்தாங்க. அதான் டேரெக்ட் அந்த ஃப்ரண்ட் ஓப்பன் பண்ணுறாரு இல்லையா ஈரான் கூட, அது வந்து இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக்காக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இதுதான் வைடர் வார்க்கு இங்கே ஒரு ஒரு இடத்த இங்கே கொடுக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த வைடர் வார் அப்படின்னு வரும்போது நம்ம ஏற்கனவே யூஎஸ் சொன்ன மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் வந்து இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு மட்டும் இல்லை, இரும்பு கவசம் மாதிரி பதிலடியும் கொடுப்போன்றாங்க. ஸோ இப்போ எனி காஸ்ட் இஸ்ரேலை காப்பாற்றணும் அப்படின்னா, எனி காஸ்ட் அப்படின்றது நியூக்ளியரையும் சேர்த்து தான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நியூக்ளியர் வெப்பனை கூட யூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கணும் அப்படின்றது. ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை இது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு வாரை உண்டாக்கும் அப்படின்றது. இப்போ ஏற்கனவே ஈரானை யாரும் சொல்லி இவங்க கண்ட்ரோல் பண்ணாங்க. இப்போ ஹெஸ்புல்லாவோ இல்லை மற்ற அமைப்பாக இருந்தால் ஈரான்கிட்ட பேசி அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஈரானை யாரை சொல்லி இவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க? ஏன்னா இவங்க டேரெக்டாக அவங்கக்கிட்ட பேசுறதில்ல, மற்ற அரபு கண்ட்ரிஸ் கூட சொல்லி தான் அவங்க கேட்க முடியும். ஸோ இவங்களே ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து நிறைய நாடுகள், ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து அப்துல்லாஹின் அப்படின்றவர், அவர் வந்து நிறைய நாடுகளுக்கு வந்து போயிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அரபு நாடுகள் எல்லா நாடுகளும் போயிட்டுருக்காரு. ஸோ இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ இவங்க இப்போ ரஷ்யா இல்லை சைனா இவங்களுடைய டீலிங் வந்து அதிகமாக இருக்கும் ஈரானுக்கு கம்பேரேட்டிவாக அமெரிக்கா கூட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இப்போ ஏற்கனவே ரஷ்யா வந்து அந்த உக்ரைன் போரில் பெரிய அளவு தனிச்சு விடப்பட்டாங்க. ஸோ இப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல இந்த அலையன்ஸ் உண்டாகிடுச்சுன்னு வச்சுக்கலாம். அந்த ரின்ஸ் நம்ம இருக்குன்னு சொல்லுவோம், அதாவது ரஷ்யா, ஈரான், அப்புறம் நார்த் கொரியா, இந்த சைனா, இந்த பிளாக் மட்டும் ஒரு ஃபார்ம் ஆகிச்சு அப்படின்னா அது வந்து ஒரு வேர்ல்டு வாருக்கு ஒரு பெரிய அளவுக்கு வந்து வழிவகுத்து பெரிய டெஸ்ட்ரக்ஷனுக்கு உண்டாகும், பேரழிவு உண்டாகிடும் அப்படின்றது தான். ஏன்னா இவங்க வந்து சாதாரண பிளாக் கிடையாது. நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த ரஷ்யா, ஈரான், நார்த் கொரியா, அந்த சைனா அப்படின்ற இந்த இவங்களுடைய கூட்டமைப்பு மட்டும் ஒன்று செஞ்சுட்டாங்க. எதாவது இப்போ நேட்டோ மாதிரி எங்கே ஆனாலும் நாங்கள் அட்டாக் பண்ணுவோன்ற ரேஞ்சுக்கு இவங்களுக்குள்ள ஒரு கமிட்மெண்ட் வந்துடுச்சு அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய யுத்தத்துலேயோ இல்லை பேரழிவுலேயோ தான் இந்த உலக போர் கொண்டு போய் முடியும் அப்படின்றது தான். ஸோ இப்போ எல்லாருமே இந்த இடத்துல கணிக்கிறது என்னென்னா, மிடில் ஈஸ்ட் பதட்டம் பெரிய அளவுக்கு முன்னே அந்த அக்டோபர் 7 விட இப்போ தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான். எப்போ வேணாலும் எது நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது வைடர் ஆகாமல் பார்க்க வேண்டியது எல்லார்கிட்டையும் தான் இருக்குது. இப்போ வந்து ஈரான் மட்டும் இல்லை. ஏன்னா இப்போ ஈரான் வந்து பதிலடி கொடுக்கல அப்படின்னா, இப்போ ஏற்கனவே அவங்கள சொல்லிட்டாங்க என்னென்னா ஒரு பேச்சு மட்டும்தான் அவங்கக்கிட்ட. ஏன்னா குவாசிம் சொலைமானி இந்த மாதிரி நிறைய சயின்டிஸ்ட்டை கொண்டப்போ தாக்குதல்லாம் இல்லை, பேச்சோடு விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இந்த இடத்துலையும் அவங்க விட முடியாது. இவ்வளோ தூரம் பேசிவிட்டு எதுவுமே செய்யாமல் விட்டாங்கன்னு வச்சிங்களேன், அவங்க மேலே அவங்களுடைய இமேஜ் வந்து பெரிய அளவு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இந்த சூழ்நிலை வந்து ஒரு பதற்றமாகவே இருக்குது இந்த இடத்துல மிடில் ஈஸ்ட்டை பொறுத்தளவுக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரிங்க, உங்களுக்கு நம்ம இன்றைக்கி இப்போ பகிர்ந்த தகவலை எக்ஸ்ட்ரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். வேறு ஒரு தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.